இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நாட்டுக்கோழி கறி குழம்பு செய்முறையை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். கறி குழம்பு தாளிக்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 6 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமானா 5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது கறி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி குழம்புக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயத்தை கூடவே கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்பப்போ இதே மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயத்தை கூடவே உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் வந்துட்டு சீக்கிரத்தில் வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் இது மாதிரி வதங்கி வந்ததும் 5 மீடியம் சைஸ் தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இது மாதிரி வதங்கி வந்ததும் இதில் எடுத்து வச்சுருக்கிற 2 கிலோ நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கலாங்க. இப்போது கறியை கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. பெரிய டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம்லாம் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது சேர்த்துருக்கிற மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நல்லா அந்த கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ கறி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த குழம்புக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் சேர்த்துக்குங்க. இப்போது கறி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கறியிலேருந்து எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கறி நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்பை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அடுத்து கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கிடுங்க. மிளகுத்தூள் சேர்த்து 10 நிமிஷம் கிட்ட குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. டேஸ்டியான சுவையான நாட்டுக்கோழி கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.